வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 15ல இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின். இதை ரெண்டையுமே நான் கம்பைன் பண்ணி தான் சொல்ல போறேன். பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பியூனா என் அண்டு பியூனா எஸ் அதை தான் பார்க்க போறோம். சரிங்களா? இதை வந்து பியூனா எஸ் ரப்பர் வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். பியூனா என்னும் கேட்டிருக்காங்க. இது மேக்ஸிமம் 3 மார்க்கில் வரும், எப்பயாவது 2 மார்க்கில் வரும். ரொம்ப கவனமாக கவனிங்க, ஏன்னா ப்ரிப்பரேஷன் சொல்ல போகிறேன். ரைட், இதில் என்ன சார் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பியூனா என் அப்படின்றது என்ன, பியூனா எஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு தெரியணும். இந்த பியூனா என் இந்த நேம் எதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சார் சொல்ல போகிறேன். கவனமாக கவனிங்க. இந்த பியூனா என் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த பியூ, இந்த என்ஏ, இந்த என், இந்த மூணுமே 3 பேரை குறிக்குது. என்னன்னு பார்ப்போமா? இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டா 1,3 டையின், அதனுடைய ஷார்ட் ஃபார்மை தான் பியூ அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ஏ நாட்ரியம், நாட்ரியம்ன்றது யாரு? சோடியமை இங்கே கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. என் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரைல் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது சயனைடை யூஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சா? என்னன்றது புரிஞ்சா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோபாலிமர். எது? இந்த பியூனா என்னும் சரி பியூனா எஸ்ஸும் சரி, இது கோபாலிமர். ஒரு பாலிமர் இருக்குல்ல, அந்த பாலிமர் வந்து 2 or more different types of monomers-ஆல மேடப் ஆஃப் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் கோபாலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பியூனா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மோனோமர்ஸ் இருக்கு. ஒருத்தர் வந்து யாரு பார்த்தீங்கன்னா பியூட்டா 1,3 டையின். இந்த நைட்ரைல் யாரு சார் அப்படின்னா வினைல் சயனைடு அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா அக்ரிலோ நைட்ரைல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதனுடைய ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்னு சார் சொல்ல போறேன். கவனமா கவனிங்க. பியூட் அப்படின்னா நீத்து, ஈத்து, ப்ரொப்பு, பியூட். பியூட்னா மொத்தம் எத்தனை கார்பன்? 4 கார்பன் இருக்கு. சார் வந்து 4 கார்பனை போட்டுறேன். முதல்ல நான் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் எப்படின்றத. அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் தேர்ட் பொசிஷன்லையும் டபுள் பாண்ட் இருக்கு. டைஈன் அப்படின்ற ஈனால தெரியும் நமக்கு டபுள் பாண்ட் அப்படின்னு, அல்கீன் அப்படின்னு தெரியும். இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். சரிங்களா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். மனப்பாடம்லாம் பண்ணீங்கன்னா நமக்கு வேலைக்கே ஆகாது. புரிஞ்சு செய்யுங்க. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் டபுள் பாண்டு, தேர்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் போட்டுருங்க. அப்போ ரிமைனிங் பாருங்க என்ன வரும்? CH2, இங்கே CH பாண்ட், CH, இங்கே CH2 வரும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டா 1,3 டையின். சரிங்க சார். நெக்ஸ்ட் என்ன சார் சொன்னீங்க? அக்ரிலோ நைட்ரைல் சொன்னேன். இன்னும் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம என்ன எடுக்க போறோம்னா வினைல் சயனைடு எடுக்க போறோம். வினைல் சயனைடு எடுக்க போறோம். சார் வினைல் சயனைடுக்கு என்ன சார் எப்படி சார் நான் வச்சுக்கிறது அப்படின்னா இந்த வினைல்ன்றது யாரும் கிடையாது. நல்லா கவனிங்க. ஈத்தீன் இருக்குல்ல, CH2 டபுள் பாண்ட் CH2, இது ஈத்தீன். சரிங்களா? இந்த ஈத்தீன்ல ஒரு ஹைட்ரஜனை நீங்க எடுத்துடுறீங்க. எடுத்துட்டு இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா CN போட போறோம். இதுதான் வினைல், இது சயனைடு, இதான் வினைல் சயனைடு. இப்போ ஃபார்முலா புரிஞ்சா என்னன்றது நான் தெளிவாக மறுபடியும் எழுதுறேன். உங்களுக்கு எப்படி எழுதணும்னு சார் சொல்றேன். நல்லா கவனித்தங்களா? CH டபுள் பாண்ட் CH2, இது வந்து வினைல் குரூப்பு. சரிங்களா? இதுல சயனைடை போட்டேன். சரி, இது ரெண்டும் ரியாக்ட் ஆக போகுது. என்ன அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் நம்ம ஹீட் பண்ண போறோம். என்ன நடக்க போகுது அப்படின்றத கவனமாக கவனிங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பாலிமரைசேஷன் தான் பண்ண போறோம். அப்ப இது n டைம்ஸ் எடுத்துக்கோங்க, இதையும் n டைம்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரைட், இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா இவங்க 2 பேரும் கம்பைன் ஆக போறாங்க. சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது, இவங்க 2 கம்பைன் ஆக போறாங்க. எப்படின்னு பாருங்க. இந்த பாண்டு இங்க சேர போகுது, இந்த பாண்டு இங்கிட்டு போயிடும். அதே மாதிரி இந்த டபுள் பாண்டும் இங்கிட்டு போயிடும். அதாவது அடுத்தடுத்த யூனிட்டுக்கு பாண்ட் பண்ண போயிடும். அப்ப சார் எழுதுறேன், கவனமா கவனிங்க. இங்க என்ன இருக்கு? CH2. சரியா? இங்க பாண்ட் எங்கனே போயிருச்சு, அடுத்தடுத்த யூனிட்டோட ஜாயின் பண்ண போயிருச்சு. இப்ப பாருங்க, பாண்ட் CH இருக்கிற முதல்ல எழுதுங்க. CH CH2 என்ன வரும்? CH CH2, இங்கிட்டு பாண்ட் போயிருச்சு, இங்க CN, இது n டைம்ஸ் போட்டுருங்க. நல்லா கவனிங்க. CH2 CH CH CH2, இது பாண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு. CH CH2 CN கீழே போட்டேன். சரிங்களா? இப்போ நல்லா கவனமா கவனிங்க. இங்க பாருங்க, CH பாண்ட் CH, இதுல வேலன்சி பாருங்க, கார்பன் வேலன்சி மொத்தம் 4, 1 2 3 தான். அப்ப என்ன வரும்? இங்க ஒரு டபுள் பாண்ட் வந்துடும். ஸோ இது இங்கிட்டு போனனால இங்க டபுள் பாண்ட் கிரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கார்பன் 1 2 3 4 வேலன்சி வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். சரி, இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பியூனா என்ன சொல்றாங்க? N அப்படின்னு சொல்றாங்க.
இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது சார் அப்படின்னா ஹோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஹோஸ் தண்ணி அடிக்கிற மாதிரிங்களா அந்த ஹோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி டேங்க்குக்கு லைனிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்க, பியூனா என்ன தரவாக கவனிச்சிருப்பீங்க, புரிஞ்சிருக்கும். பியூனா என்ன புரிஞ்சிட்டாலே பியூனா எஸ் ரொம்ப சிம்பிள். அதையும் சார் சொல்ல போகிறேன், கவனமாக கவனிங்க. சரி, பியூனா எஸ் பாருங்க. அந்த பியூ பியூட்டா 1,3 டையனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. Na நாட்ரியம் சோடியத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்க எஸ் வந்திருக்கு. எஸ்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டைரீன் யூஸ் பண்றாங்க. என்ன யூஸ் பண்றாங்க? ஸ்டைரீன். சார் ஸ்டைரீன்னா என்ன சார் அப்படின்னா இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வினைல் பென்சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? வினைல் பென்சீன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? பியூட்டா 1,3 டையினுடைய ஸ்ட்ரக்சர் தெரியும். எப்படி? CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் CH என்ன வரும்? CH2 அப்படின்னு வரும். இதுதான் பியூட்டா 1,3 டையின். ஏற்கனவே உங்களுக்கு சார் சொல்லி கொடுத்துருக்கேன் அதில். ரைட். இப்போ வினைல் பென்சீன்றாங்க. அது எப்படி சார் எழுதுறது? ஏற்கனவே சொன்னேன் வினைலுடைய ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? CH டபுள் பாண்ட் CH2. இங்கே வினைல் பென்சீன் அப்படின்னா என்ன பண்ணுங்க? பென்சீன் இங்கே போட்டுருங்க. இதைத்தான் ஸ்டைரீன் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? அப்போ இதையும் n டைம்ஸ் எடுத்துக்கங்க, இதையும் n டைம்ஸ் எடுத்துக்கங்க. இதுவும் என்ன அப்படின்னா என்ன சொன்ன மாதிரி இந்த பியூனா எஸ்ஸும் என்னது அப்படின்னா கோபாலிமர். ஏன்னா இங்க ரெண்டு மோனோமர்ஸ் இன்வால்வ் ஆகுது. டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் மோனோமர்ஸ் வந்து என்ன ஆகுது? இன்வால்வ் ஆகுது. அடுத்து என்ன பண்ணணும்? பிரசன்ஸ் ஆஃப் சோடியம். பியூட்டா 1,3 டையின் வந்திருக்கு, Na சோடியம் வந்துருச்சு, எஸ் ஸ்டைரின் வந்துருச்சு. இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்டை பார்க்க போறோம். கவனமா கவனிங்க. அங்க பார்த்த மாதிரி தான் இவங்க ஜாயின் பண்ண போறாங்க. அவ்வளவுதான். அப்ப கவனிங்க, இந்த பாண்டு இவரோட ஜாயின் பண்ணிரும். அப்ப கவனிங்க, இந்த பாண்டு இவரோட ஜாயின் பண்ணிரும். இது இங்க அடுத்தடுத்த யூனிட்டுக்கு போயிடும். அதே மாதிரி இதுவும் அடுத்தடுத்த யூனிட் மோனோமர்ஸோட என்ன ஆகும் அப்படின்னா பாண்ட் ஆகும். அப்ப சார் எழுதுறத கவனமா கவனிங்க. அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க? CH2 இங்க ஒருத்தரோட பாண்ட் பண்ணி போயிருப்பாரு. சரிங்களா? அடுத்த என்ன இருக்கு? CH. அடுத்த என்ன இருக்கு? CH டபுள் பாண்ட் போகாது. என்ன பாண்ட் அங்க போயிருச்சு? CH2. அடுத்த என்ன இருக்கு? CH. அடுத்த என்ன இருக்கு? CH2. இவர் அங்க போயிருப்பாரு. இங்க என்ன பண்ணணும்? நீங்க பென்சின் ரிங்க போடணும். ஏன்னா நீங்க ஸ்ட்ரக்சர் ஏதாவது தப்பு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணும்? இதை என்ன பண்ணுங்க? க்ளோஸ்டு பிராக்கெட் போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா n டைம்ஸ் அப்படின்னு போடுங்க. ரிமைனிங் கவனிங்க. அதே மாதிரி இங்க டபுள் பாண்ட் போடணும். ஏன்னா வேலன்சி ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? ரைட். இப்போ வந்திருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேர் என்ன பாத்தீங்க அப்படின்னா பியூனா எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா? இதோட நேம் என்ன சொல்றாங்க அப்படின்னா SBR அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா கவனித்தாங்க, ஸ்டைரீன் பியூட்டா டையின் ரப்பர். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா SBR. நம்ம ஒன்னுவலே வரலாம். SBR என்னன்னு கேட்கலாம். அது பியூனா எஸ் ரப்பரை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா SBR அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சதாங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு வாட்டி நீங்க எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கேள்வி நீங்க ஈஸியா மார்க் எடுக்க முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நிந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.